Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ டேரக்டா எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். எடிட்டோரியல் பேஜில் நமக்கு நேற்று பார்த்துருந்தோம் ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அதாவது பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை, அதுலேருந்து காத்து கொள்ளக்கூடிய உரிமை. பருவநிலை மாற்றங்கள்னால நமக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுது. அந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு உரிமையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆர்டிகல் 21 கீழே சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு லிவ் இன் எ கிளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட் டு லிவ் இன் எ கிளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நமக்கு ஆர்டிகல் 21 கீழே கொண்டு வந்திருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, நமக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அடிப்படை உரிமைகள்ல நிறைய விஷயங்களை சேர்த்துட்டே வராங்க. நம்ம 2017-18 காலகட்டத்தில் பார்த்தோம்னா பிரைவசி அப்படிங்கிறத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டை வேர்ல்டு வைட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அப்போ கிளைமேட் சேஞ்சை ஒரு அடிப்படை உரிமையாக நம்ம ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை உரிமையாக கொண்டு வரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் இப்போ நமக்கு அதை சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21. இப்போ ஆர்டிகல் 21 என்ன சொல்றாங்க, ஒரு கிளீன் என்விரான்மெண்ட் தேவை அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு. ஓகேங்களா, ஒரு சுத்தமான ஒரு சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 14 சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆர்டிகல் 14க்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன ஒரு சம்மதம், அது ரைட் டு ஈக்குவாலிட்டி, இது கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா, அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்னா அதை சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ரிலேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னால அதிகப்படியான பாதிப்புகள். என்ன மாதிரியான பாதிப்புகள், நமக்கு அதிக அளவில் மழை பெய்யலாம், இல்லை மழையே பெய்யாமல் இருக்கலாம், ட்ராட் வறட்சி அப்படின்னு சொல்றோம். நிறைய மழை பெய்யலாம். ஓகேங்களா, எக்ஸசிவ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத சொல்றோம். நமக்கு பனிப்பாறைகள் உருகுது, கடல் மட்டம் உயருது, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஹீட் வேவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்தல் காலத்தில் ஹீட் வேவ்ஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறத சொல்லணும். எஃபெக்ட்ஸ் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நமக்கு ஹாட்டான சம்மர் இருக்கு, எக்ஸசிவ் ரெயின்ஃபால் இருக்கு, அதே சைமல்டேனியஸா ட்ராட் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கிளைமேட் சேஞ்ச், இதனால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ். அப்ப இந்த எஃபெக்ட்ஸ்னால நமக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும், உதாரணத்துக்கு மழை பெய்யாம போயிருச்சு அப்படின்னா நமக்கு விவசாய நிலங்கள்ல இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் வாடி போயிடும். நமக்கு தேவையான அளவு அந்த உணவு உற்பத்தி அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா, தேவையான அளவுக்கு உணவு உற்பத்தி பண்ண முடியாம போகும். அப்படிங்கிறப்ப ஒரு ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது வரும். ஓகேவா, இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாதிக்கும். ஆனா நம்ம ஒரு மக்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதிகமாக காசு வச்சிருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டிலேருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டியில் யார் மாட்டிப்பாங்க, ஏழை மக்கள் வந்து மாட்டிப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தட்டுப்பட்டு போகுது. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல லாஸ் ஆகுது. காசு இருக்கவங்க கிட்ட ஃபுட் இருக்கு, காசு இல்லாதவங்க கிட்ட ஃபுட் இல்லைங்கிற ஒரு நிலைமை கூட ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள்னால இப்படி ஒரு இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனாலதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 கீழேயும் வரும், ஆர்டிகல் 21 கீழே வரும். இந்த ரெண்டு ஆர்டிகளும் ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆனது தான். அதனாலதான் ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத நாங்க இது ரெண்டோட இணைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். எப்படி ஆர்டிகல் 14 எப்படி ஆர்டிகல் 21 ரிலேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இதே ஒரு ஆர்டிகல் தான் நமக்கு கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ்ல த கிளைமேட் கிரைசிஸ் இஸ் நாட் ஜெண்டர் நியூட்ரல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுனா ஜெண்டர் நியூட்ரல், ஆண் பெண் சமமாக இருக்கிறது, மூன்றாம் பாலினத்தவர், இந்த மாதிரி ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சமமாக இருக்கிறது தான் நம்ம ஜெண்டர் நியூட்ரல் அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ இந்த இடத்துல கிளைமேட் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஜெண்டர் நியூட்ரலாக இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, அப்போ இந்த ஆர்டிகல்ல நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச்னால பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. நம்ம சொன்னோம் ஒரு வறட்சி போன்ற நிலை இருக்கு அப்படின்னா நமக்கு பயிர்கள்லாம் வாடி போயிடும் அப்படிங்கிறத சொன்னோம், ஃபுட் இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத சொன்னோம். இதே ஒரு வறட்சி போன்ற நிலையவே நம்ம கையில் எடுத்துக்கலாம். வறட்சி போன்ற நிலை
நிலையில இருக்கு அப்படின்னா அப்ப தண்ணீருக்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்ப அந்த இடத்துல ஒரு கிராமப்புறங்கள்ல தண்ணீருக்கான தேவை அதிகமாக இருக்கப்போ அங்க என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து போய் தண்ணி பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட மனைவி அவங்களோட குழந்தைகளை தான் தண்ணியை பிடிச்சிட்டு வர்றதுக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னமும் இந்தியன் சொசைட்டி அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஒரு கல்யாணமான பொண்ணோ ஒரு கர்ப்பிணி பெண்ணோ இல்ல படிக்கக்கூடிய ஒரு பெண்ணோ போறாங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கம்மியாகுது. இதே ஒரு படிக்கிற பொண்ணு படிக்கிற நேரங்களை விட்டுட்டு தண்ணி பிடிக்க போறாங்க அப்படின்னா அப்ப அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. வீட்டு வேலைகளுக்காக போறாங்க. கிளைமேட் சேஞ்சினால தான் இந்த ஒரு காரணம் நடக்குது நமக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, கிளைமேட் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஜெண்டர் நியூட்ரலா இல்ல, எல்லா ஆண் பெண் எல்லாருமே அஃபெக்ட் ஆனாலுமே பெண்கள் இன்னமும் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்ம சொன்னோம் இந்த வறட்சி போன்ற நிலையினால இப்படி ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் அப்படிங்கிறதும் கிளைமேட் சேஞ்சினால அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான தரவுகள் அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து எல்லா நாடுகளும் எதிர்கொண்டு தான் ஆகணும் இதுக்கப்புறம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தொடர்ச்சியா போன வருஷத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்டை நம்ம எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருப்போம். இப்பயே நமக்கு வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு வெயில் அடிக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மழை காலம் அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு போன மான்சூன் எடுத்து பார்த்தோம், நமக்கு ஷார்ட்டா இன்டென்ஸா ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப குறைவான நேரங்களுக்கு தான் மழை பெய்யுது, ஆனா அவ்வளோ மழை பெய்யுது. ஓகேங்களா? தென் மாநிலங்கள்ல இந்த ஒரு வெள்ளம் வர்றதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலும் அதிக அளவுல மழை பெய்யுது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பாத்திராத அளவுக்கு அதிகமான மழை பெய்யுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு சொல்யூஷனா என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் மற்றும் மத்திய அரசாங்கம் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான அந்த ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ்ல வந்து பெண்களை அதிக அளவில் உள்ள கொண்டு வரணும். பெண்களை முன்னிலைப்படுத்தி இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கணும். கிளைமேட் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் பெண்கள் தான் வந்து முக்கிய பங்காற்றணும். பெண்களை முன்னிலைப்படுத்தி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்யூஷனை கொடுத்துருப்பாங்க. டீசென்ட்ரலைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே நம்ம மத்திய அளவில் வந்து யோசிக்கக்கூடாது, அதை மாநிலங்கள் அளவையும் யோசிக்கக்கூடாது, கிராமப்புற அளவில் இருந்து நமக்கு யோசிக்கணும். கிராமங்கள் இருந்து தான் இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்ப கிராமங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம உள்ள கொண்டு வரணும். அதுதான் வந்து மாற்றத்திற்கான முதல் படியாக இருக்கும். இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் கிராமப்புறங்கள்ல இருந்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல இருந்து நம்ம அந்த ஒரு போராட்டத்தை தொடங்கணும் அப்படின்னா இந்த கிளைமேட் கிரைசிஸ் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி கிளைமேட் கிரைசிஸை நம்ம ஜெண்டர் நியூட்ரலாகவும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒன்னோட ஒன்று ரிலேட்டான ஆர்டிகல்ஸ் தான். ஓகேங்களா? அதனால தான் நம்ம சேர்ந்தாப்லேயே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 2 ஆர்டிகல்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த கட்டமாக வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்ல நமக்கு இந்தியாவில் மான்சூன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு ஏப்ரல் 10 தேதி ஆயிருச்சு. நமக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி எப்பயுமே வந்து அந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்திருக்கணும். ஓகேங்களா? ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் மோரார்லெஸ் ஜூன் 1ஆம் தேதியே வந்து கேரளாவில் மழை பெஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து அதுதான் வந்து நமக்கு அறிகுறி சவுத் வெஸ்ட் மான்சூன் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கைமெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து இருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் அதெல்லாம் வந்து நமக்கு தந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த வருஷம் மான்சூன் அப்படிங்கிறது இந்தியாவில் மான்சூன் அப்படின்னு எடுத்து பேசினாலே நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனை தான் எடுத்து பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மான்சூன் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து நார்மலா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நார்மல் அப்படின்னா எப்பயும் போல இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த எப்பயும் போல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்னினோ போன்ற காரணங்கள் ஃபேடிங் எல்னினோ கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன ஃபேடிங் எல்னினோ கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் எல்னினோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பசிபிக் ஓஷன்ல சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல சீயோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்படின்னா அதை வந்து எல்னினோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சீயோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எந்த சீல? பசிபிக் ஓஷன்ல. ஓகேவா? பசிபிக் ஓஷன்ல சீயோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரஷர் கம்மியாகும். பிரஷர் கம்மியாகுது அப்படின்னா ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆகுது. அப்போ பசிபிக் ஓஷன்ல ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹை பிரஷர் விண்ட் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ பசிபிக் ஓஷன்ல ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆகுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் இருக்கு இல்லையா, நம்ம தென்மேற்கு பருவமழை காற்றுகள் அது எல்லாமே எங்க போக ஆரம்பிச்சிடும்னா நமக்கு இந்தியாவுக்குள்ள வராம இந்தியாவுக்குள்ள வந்து மழையை தராம எதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இந்த எல்னினோவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். பசிபிக் ஓஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இதனால மான்சூன் அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய அளவில் பாதிக்கப்படும். போன வருஷம்
அப்படிதான் ஆச்சு. ஓகேங்களா? ஆனா இந்த வருஷம் மான்சூன் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்னினோ கண்டிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிட்டே வருது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. எல்னினோ கண்டிஷன், லானினா கண்டிஷன் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி ரீஅக்கரிங் ஆகக்கூடிய ஒரு ஜியோகிராபிக்கல் ஃபினாமினன் தான். ஸோ அந்த வகையில் இப்போ எல்னினோ அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வரனால நமக்கு இந்தியாவில் மான்சூன் அப்படிங்கிறது நார்மலா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனாலும் ஒரு காஷன் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்ம் however normal cumulative rainfall does not mean uniform temporal and spatial distribution of rain across the country with climate change further increasing the variability of the rain bearing system அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் நார்மலா மான்சூன் இருந்தாலும் அது என்னவா இருக்காது, யூனிஃபார்மா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? யூனிஃபார்மா இருக்காது. ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடங்களுக்கும் அந்த நார்மல் மான்சூன் அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் போகக்கூடிய அது எல்லா இடத்துலையும் நமக்கு தென்மேற்கு ஐ மீன் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன், பீகார் அந்த சைடு எல்லாமே பரவலான மழையை கொடுத்துட்டு வரும். ஓகேங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னாலே. ஆனா அந்த மாதிரி ஒரு பரவலான மழையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அது டவுட் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் வந்து ஸ்பாட்டியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு டவுட் தான். பட் ஸ்டில் நம்ம அந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் தென்மேற்கு பருவ மழைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆவரேஜ் ரெயின்ஃபால் 82 சம்திங் ஐ மீன் ரெயின்ஃபால் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சென்டிமீட்டர்ஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கும். அது ஆனால் பரவலா இருக்குமான்னு கேட்டா இருக்காது அப்படிங்கிறது சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் ரெயின் ஓவர் ஏ ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும் சொல்றாங்க. ஓகேவா? அதாவது கம்மியான நேரத்துக்கு வெரி ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு தான் மழை பெய்யும், ஆனா அதிக அளவுல மழை பெய்யும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமா இந்த மான்சூன்ல நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன்னாடி பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் தான். கிளைமேட் சேஞ்ச்னால தான் இதெல்லாம் நடக்குது. இல்லாட்டி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா பரவலாக மழை பெய்யும், எல்லா இடத்துலையும் மழை பெய்யும், ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்துடும் நமக்கு. ஆனால் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி நடக்கும் அப்படின்னா நமக்கு மழை அப்படிங்கிறது பெய்யும், ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருவோம். இருந்தாலும் அந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் பரவலாக இருக்காது. ஒரு இடத்துல மழை பெய்யும், அது அதிக அளவில் மழை பெய்யும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் பிளேஸ் இப்போ தூத்துக்குடின்னு ஒரு இடம் இருக்குன்னா தூத்துக்குடிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரெயின்ஃபால், ஒரு ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் தாண்டி மழை பெஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் மான்சூன் அப்படிங்கிறது நார்மலா இருந்தாலும் அதுல நிறைய வேரியபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷனல் பேஜ்ல ஒருத்தரை பத்தி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? பீட்டர் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த காட் பார்ட்டிகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணவர். ஓகேங்களா? அது என்ன காட் பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவரை பத்தி பார்த்தோம். சமீபத்தில் இறந்துட்டாரு. அவரோட கண்டுபிடிப்புகள் அவருக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் இந்த காட் பார்ட்டிகல் அண்ட் தென் ஹிக்ஸ் போசான் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அது என்ன ஹிக்ஸ் போசான் தியரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த யூனிவர்ஸை பத்தின ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பிளானட்டு அண்ட் தென் உயிர்கள்லாம் வரதுக்கு முன்னாடி யூனிவர்ஸில் நிறைய பார்ட்டிகல்ஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே மாஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? அந்த மாஸ் அப்படிங்கிறது இல்லாமல் வெறும் பார்ட்டிகலாக தான் இருந்துச்சு. இந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டிகல் தான் வந்து எல்லாத்துக்கும் மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கும். மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிளானட்ஸ், இந்த யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ்ல இருக்க ஐ மீன் இந்த பிளானட்ஸ்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதெல்லாமே மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். அந்த மாஸ் அப்படிங்கிறது கொடுத்தது தான் இந்த ஹிக்ஸ் போசான் தியரி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு தியரி தான். ஓகேங்களா? இந்த தியரியை வந்து பின்னாடி தான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஹிக்ஸ் போசான் தியரி அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? இந்த தியரிக்காக தான் அவருக்கு 2013ஆம் ஆண்டு வந்து நோபல் பிரைஸும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறதா வந்து காட் பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ காட் பார்ட்டிகல்னா ஒன்றும் கிடையாது. ஃபண்டமெண்டலாக நிறைய பார்ட்டிகல்ஸ் இந்த யூனிவர்ஸோட ஸ்டார்டிங்ல வந்து இருந்திருக்கு. ஆனால் அதில் மாஸ் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மாசை கொடுத்த பார்ட்டிகல் தான் அந்த காட் பார்ட்டிகல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த மாசை கொடுத்தனால தான் நமக்கு பிளானட்ஸ் வந்துச்சு. அந்த பிளானட்ஸ்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இன் ஷார்ட்டா. ஓகேங்களா? அது ஒரு பெரிய கான்செப்ட்.
அதை நம்ம அவ்வளோ தூரம் பார்க்க தேவையில்ல, இன் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் இந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது. அதை தான் வந்து நம்ம காட் பார்ட்டிகல் அப்படிங்கிறது சொல்கிறோம். இதில் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த பீட்டர் ஹிக்ஸ், அவர் தான் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். ஓகேங்களா. இதில் போசான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த நபர் சத்யேந்திரநாத் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் இவர் கூட சேர்ந்து இந்த அவர் கூட இல்லை, இந்த ஒரு காட் பார்ட்டிகல் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒருத்தராக இருப்பார். ஓகேங்களா. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யேந்திரநாத் போஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அதுதான் வந்து ஹிக்ஸ் போசான் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹிக்ஸ் போசானை தான் நம்ம வந்து காட் பார்ட்டிகல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அவரை பற்றின விஷயங்களை கொடுத்துருக்காங்க. 2013 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹிக்ஸ் போசான்னா என்ன, காட் பார்ட்டிகளோட டெஃபினிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். அதை கண்டுபிடிச்சது பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு கீழே அவருக்கு வந்து இந்த கண்டுபிடிப்புக்காக 2013 ஃபிசிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட்டாக கூட நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு செய்தித்தாளில் முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக சொல்லியிருக்காங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இதே ஒரு தீர்ப்பை நேற்று யூரோப்பியன் யூனியனில் வந்து ஒரு தீர்ப்பாக வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் வந்து அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறதையும் யார் சொல்லியிருக்காங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் சொல்லியிருக்காங்க. அப்போ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாகவே நமக்கு 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று யூரோப்பியன் யூனியனோட ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்லேருந்து வந்திருக்கு, இன்னொன்று நம்ம பண்ணியிருக்கோம். நம்மள யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி. ஸோ கடைசியாக பார்த்தோம்னா இங்கே ஒரு செய்தி இருந்துச்சு. சைமன் ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க அயர்லாண்டோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்து வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அயர்லாண்டோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சைமன் ஹாரிஸ் 37 வயதில் ஒரு பிரதமராக ஆயிருக்கார். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நாளைக்கு செய்தித்தாளர் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.